ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு காட்டன் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். காட்டன் ப்ளவுஸில் ஒரு டிசைன் வந்து பட்டர் ஷீட்டில் நான் ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். ட்ரேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 18 இன்ச்சு ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு டிசைன் வரும் இல்லைங்களா, அது வந்து ஒயிட்டில் ஃபஸ்ட்டு எல்லாமே கம்ப்ளீட் வாஷ் கொடுத்துக்குறோம். ஒயிட் வாஷ் வந்து நம்ம கொடுத்துக்குறோம். இதுக்கு வந்து நான் 2 கலர் உங்ககிட்ட காட்டுறேன். ஒன்று ஃபேப்ரிக் கலர் வந்து இந்த ப்ளூ கலர் மூடி, இதில் வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபெபிக்ரிலில் அக்லரி கலர், இது வந்து ஒயிட் கலர் மூடி. ரெண்டுமே ஒயிட் கலர் தான். நம்ம ரெண்டில் எது வேணாலும் ஒர்க் பண்ணலாம். நமக்கு பக்கத்தில் எது கிடைக்குதோ அதில் வந்து நம்ம வாங்கிட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபேபர் கேஸ்டிலில் ஃபேப்ரிக் கலர் தான் இதுவுமே. இது வந்து 6 கலர் இருக்கும். இது வந்து மெட்டாலிக் கலர், அக்லரிக் பெயிண்டில் மெட்டாலிக் கலர். இந்த 6 கலர்லேயும் பார்த்திங்கன்னா கோல்டன் கலர், காப்பரு, க்ரீனு, சில்வர், இந்த எல்லா கலருமே இது இருக்கும். இது இருந்தால் போதும். பேசிக்காக நமக்கு ஃபேப்ரிக் கலரும் அப்புறம் இந்த அக்லரிக் கலர், மெட்டாலிக் கலரில் அக்லரிக் பெயிண்ட்டு இதுவும் இருந்தால் போதும். நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ளவுஸில் நம்ம வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்து பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ப்ரஷ்ஷு வந்து ரவுண்ட் ப்ரஷ்ஷு ஒரு 4 சைஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ளாட் ப்ரஷ்ஷு ஒரு 4 சைஸ் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் கொடுத்த ட்ராயிங்கில் வந்து ஒயிட் வாஷ் வந்து கொடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஒயிட் கலர் அக்லரிக் கலர் எடுத்திருந்தேன் இல்லைங்களா, அதில் வந்து ஒயிட் கலர் கொடுத்துட்டு ஃபுல்லாகவே அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த பேரட் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அங்கங்கே அந்த கொடி டிசைன் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மெட்டாலிக் கலரில் வந்து கோல்டன் கலர் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். லைட் கோல்டு கலர் இது. லைட் கோல்டு கலர் கொடுத்துட்டு இந்த கர்வ் டிசைனுக்கு, கொடி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறேன். ப்ரஷ்ஷை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, ப்ரஷ்ஷை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வாட்டரில் போட்டுட்டு நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம ப்ரஷ்ஷை வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து நான் 0 சைஸ் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 0 சைஸ் ப்ரஷ்ஷில் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த டிசைன் வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா 000 ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு மீடியமான சைஸ் ப்ரஷ்ஷு, அதாவது ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குது, ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது அப்படின்னா 2 சைஸ் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். நம்மளோட கேப் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற ப்ரஷ் வந்து நம்ம மாற்றி மாற்றி ஒர்க் பண்ணுறதா இருக்கும். இந்த மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணால் நான் வந்து ஃப்ரீ கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். என்னுடைய கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும் 250 வாங்குகிறேன் அண்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ். எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபேப்ரிக் வந்து எந்த கிளாத்தாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் கலர் கொடுத்துட்றோம். ஒயிட் ஏன் கொடுக்குறோன்னா, இப்போ நம்ம ரெட்டில் டைரெக்டாக ஒரு க்ரீன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது லுக்கு நல்லா இருக்காது, டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒயிட்டு கொடுத்துட்டு அதில் மேலே நம்ம க்ரீன் கொடுக்கும்போது, அதாவது இந்த ஒயிட்டுமே ஃபுல்லாக ட்ரை ஆக்கிடணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம க்ரீன் கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணியிருப்போம். இதே எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த பேரட் டிசைனு, இதில் வந்து கர்வ் வரும், நெளியாக இருக்குது. உள்ளுக்குள்ளே அந்த இறகெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வந்து இதாக இருக்கும். ஸோ அந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஒயிட் கொடுத்துருவோம். டிசைன் வந்து மாறும். இது ஒன்று தான் நமக்கு மைனஸ். ஒயிட் கொடுக்கும்போது இது ஒன்று மட்டும்தான் நமக்கு மைனஸ். மற்றபடி ஒயிட் கொடுக்காம பண்ணாமல் நமக்கு பிரைட்டாக எடுத்து கொடுக்காது. எல்லா இதுக்குமே சில்க் காட்டன் யூஸ் பண்ணாலுமே இந்த ஒயிட் கலர் கொடுத்துட்டு தான் பேசிக்காக நம்ம பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். பெயிண்டிங் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறையா சின்ன சின்ன மைன்யூட்டான ப்ராப்ளம்ஸ் வரும். அதையெல்லாம் நம்ம பண்ண அந்த ப்ராப்ளம் எல்லாமே நமக்கு கிளியர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் எடுத்துகிட்டு அந்த பேரட்குள்ளே வந்து இப்போ பாருங்கள், நல்லா வந்து நமக்கு நல்லா எடுத்து கொடுக்குது. ஒயிட்டு அடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ப்ளூ பண்ணும்போது அது நமக்கு நல்லா எடுத்து கொடுக்குது. அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரியே, அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணணும்.
இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ்லேயுமே பண்ணலாம். ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் வந்து நம்ம நம்பர் 10 ஃப்ரேம் சைஸ் இருக்குது இல்லைங்களா, 10 அந்த சைஸ் ஃப்ரேம் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணலாம். அல்ல அதுக்கு குட்டி கை ஹேண்டெல்லாம் ஒர்க் பண்ணும்போது 5 சைஸ் ஃப்ரேமில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியும் ஒர்க் பண்ணலாம். கண்டிப்பாக கம்பல்சரி நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் கீழே ஸ்ப்ரெட் ஆகாது. சப்போஸ் நம்ம ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அடியில் இருக்கிற கிளாத்தில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸு. ஸோ ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகும். ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் கஷ்டமாக இருக்குன்னா நம்ம அடியில் ஒரு பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ப்ளவுஸை வச்சுட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 3D அவுட்லைனர். நான் வந்து பிளாக் கலர் கொடுக்குறேன். ஆனால் இந்த 3D அவுட்லைனர் கொடுக்கும்போது சின்ன சின்ன மைனஸ் வருது. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு இடத்துல அதிகமாக வருது, ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கம்மியாக வருது. ஸோ நம்ம ஒர்க் பண்ண அந்த பெயிண்டிங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இதுக்கு எடுக்குது. இவ்வளோ தூரம் பொறுமையாக ஒர்க் பண்ணி நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்தோமா நல்லா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து 3D அவுட்லைனர் வந்து செலக்ட் பண்ணி பண்ணுறோம். பட் இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்லட்டும், நிறையா ஸ்ப்ரெட் ஆகுது. ப்ரஷ் மூமெண்ட்டு மாதிரி இது வந்து இல்லை. சரி, ஓகே, ஆரம்பித்தாச்சு. இப்போ வந்து நம்ம செஞ்ச தப்பை வந்து நம்ம இதில் அழிக்க முடியாது. ஸோ அப்படியே கொடுத்துடலாம். இதே நீங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து க்ரீன் கொடுத்துருக்கேன்னா, லைட் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன்னா, இதே மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து அவுட்லைனர் வந்து டார்க் க்ரீன் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதே ப்ளூ கொடுத்துருக்கோமா, ப்ளூ கொடுத்த இடத்துல நம்ம டார்க் ப்ளூ கொடுக்க முடியாது. அந்த இடத்துல கம்பல்சரி நம்ம பிளாக் தான் கொடுத்தாகணும். இதே இந்த பிங்க்கில் வந்து டார்க் பிங்க் அல்லது மெரூன் அந்த மாதிரி கலர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து அந்த மெட்டாலிக் கலர் யூஸ் பண்ண இடத்துல நான் அப்படியே விட்டுருக்கலாம். இருந்தாலும் சரி போடலாமே அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் வந்து அதாவது பெயிண்ட்டு காயாமல் நம்ம ஒர்க் பண்ணுறதுனால சின்ன சின்ன ஃபால்ட் வந்து நமக்கு வருது. ஸோ எது பண்ணினாலுமே நல்லா கம்பல்சரி அதை காய விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போது நீட் ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்துடும். அதேமாரி இந்த அவுட்லைனருமே ஃபஸ்ட்டு பேரட்டில் ஒர்க் பண்ணும்போது தான் அதிகமாக கொட்டுற மாதிரி இருந்தது. இப்போ அந்த கர்வ் டிசைன் போடும்போதெல்லாம் லைட்டாக கரெக்டாக தான் வருது. அது வந்து உள்ளே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக மூடாமல் விடும்போது என்ன ஆகுதுன்னா காஞ்ச மாதிரி ஆகிடுது. ஸோ அதை நம்ம எல்லாம் மறுபடியும் ஊசியில் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வேஸ்ட்டு கிளாத்தில் அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒர்க் பண்ணும்போது நீட்டாக வருது. ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இதே வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்து பண்ணணுமா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதே வந்து நான் ஹேண்டில் பாருங்கள் அதே மாதிரி ஒர்க் பண்ணிடுறேன். இதே போல் பெயிண்டிங் டிசைன் வேணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.